வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தைட்டு திஸ்ஸவிகாரை தொடர்பாக நைனாதீவு விகாராதிபதிக்கு எதிராக போர் தொடுக்கும் தேரர்கள். ஜனாதிபதி அனுர விலகினால் நாட்டை கைப்பற்றும் நாமல். சதோசவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் கைது. சிறையில் உள்ள டக்ளஸை சந்தித்த நாமல் ராஜபக்ச. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள தகவல். நாளை ஆரம்பமாகும் பாடசாலைகள், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் படைத்த சாதனை. பாடப்புத்தக விவகாரம், கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என நாமல் கோரிக்கை. சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக வெளியான தகவல். தைட்டியில் மக்களை அச்சுறுத்தும் அனுர, வேலன் சுவாமிகள் கொந்தளிப்பு. மின்கட்டண உயர்வு, ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு. இனி விரிவான செய்திகள். நைனாதீவு விகாராதிபதிக்கு எதிராக போர் தொடுக்கும் தேரர்கள். தைட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பில் நைனாதீவு விகாராதிபதி மற்றும் சில தேரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் மதத்தையும் காட்டிக் கொடுப்பதாக எல்லாவல்ல மேதானந்த தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் இதனை அவர் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் தொடர்பில் இவர்களின் அறிக்கைகளை தங்களின் வாயில் தானா சொன்னார்களா என்பது சந்தேகமே. அதில் ஒன்று, யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் இருக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ருகுணு பகுதியில் வசித்த ஹரியகால திஸ்ஸ என்பவர் தனக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும், எங்கு சிங்கள பௌத்த தேரர்கள் அதிகம் வசிக்கிறார்கள் என வினவிய போது, அந்த காலத்தில் ருகுணு பகுதியில் வெளிவந்த தகவல்களின்படி பூங்குதி வையின வாயில் 1000க்கும் மேற்பட்ட தேரர்கள் வசிப்பதாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற அவர் பல தான தர்மங்களை செய்து படகு சேவையையும் ஆரம்பித்து வைத்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் எமது பாலி நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புங்குடுதீவில் 1000 தேரர்கள் இருந்திருந்தால் அவர்களை பராமரிப்பதற்கான மக்களும் இருந்திருக்க வேண்டும். அதனால் யாழ்ப்பாணத்தில் பௌத்த சிங்கள மக்கள் வாழ்ந்ததற்கான நிறைய ஆதாரங்களை எனக்கு சொல்ல முடியும். எந்த சாட்சியங்களை கொண்டு சிங்கள பௌத்தர்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லை என தெரிவித்தார்கள் என தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுர விலகினால் நாட்டை கைப்பற்றும் நாமல். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க திடீரென பதவி விலகினால் நாட்டை பொறுப்பேற்க நாமல் ராஜபக்ச தயாராக இருப்பதாக முன்னாள் பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக வக்கும்புர தெரிவித்துள்ளார். புது வருடத்தை முன்னிட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், தற்போதைய அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப இந்த ஆண்டு தனது கட்சி முழு பலத்துடன் செயற்படும். முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை போலவே தற்போதைய ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டியிருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் நாட்டை பொறுப்பேற்க நாமல் ராஜபக்ச தயாராக இருக்கிறார். ஓடி ஒளிந்து பயந்து செயற்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நாமல் ராஜபக்சவின் தலைமையில் அரசை வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சதோசவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் கைது. சதோசவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் இந்திக்க ரத்னமலல நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சதோசவிற்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் புதல்வரான ஜோஹான் பெர்னாண்டோ சதோசவிற்கு சொந்தமான லொரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறையில் உள்ள டக்ளஸை சந்தித்த நாமல் ராஜபக்ச. இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று சந்தித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா துப்பாக்கி காணாமல் போன வழக்கில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நாமல் ராஜபக்ச மகர சிறைச்சாலைக்கு சென்றே டக்ளஸை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். மகர சிறைச்சாலை வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாமல், புலி டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே டக்ளஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் என குற்றம் சாட்டினார். டக்ளஸ் தேவானந்தாவிற்கு ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் ஒன்று பாதாள உலகக்குழு உறுப்பினர் வசம் சென்ற விவகாரம் தொடர்பிலேயே டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட அவர் கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள தகவல். ஜனாதிபதி தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள நாம் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் விரைவில் முறைப்படியான அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அம்பாந்தோட்டையில் இருந்தாலும் கொழும்பில் இருந்தாலும் எமது கட்சிக்குரிய ஆலோசனையை வழங்கி கட்சியை மஹிந்த ராஜபக்ச திறம்பட வழிநடத்துவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஆரம்பமாகும் பாடசாலைகள், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. 2026 கல்வியாண்டின் முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளை திறப்பது குறித்து முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் நாளை முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் 2026 ஆண்டின் முதல் தவணைக்கான நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் 9 வெளியிடப்பட்ட சுற்று நிரூபத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கான 2025 கல்வியாண்டு கடந்த டிசம்பர் 22 முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 26 நிறைவு செய்யப்பட்டது. டிசம்பர் 23 முதல் ஜனவரி 4 வரை விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் படைத்த சாதனை. ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான பயணிகள் விமானங்களை கையாண்டு நேற்று புதிய சாதனையை படைத்துள்ளது. நேற்று இண்டிகோ நிறுவனத்தின் 2 சர்வதேச விமானங்களும் சினமன் ஏர் மற்றும் டிபி ஏவியேஷன் நிறுவனங்களின் 5 உள்நாட்டு வணிக விமானங்களும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினூடாக பயணங்களை மேற்கொண்டுள்ளன. யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அதிகபட்ச பயணிகள் விமானங்களை நேற்றைய தினமே இயக்கப்பட்டுள்ளன. இதன்போது ஒரே நேரத்தில் சென்னை மற்றும் திருச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த இண்டிகோ விமானங்களும் கொழும்பிலிருந்து வந்த சிறிய பயணிகள் விமானமும் ஒரே நேரத்தில் பலாலி விமான நிலையத்தில் தரித்து நின்றிருந்தன. பாடப்புத்தக விவகாரம், கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், நாமல் கோரிக்கை. தரமாறு மாணவர்களுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த புத்தகத்தில் உள்ள தவறுகளுக்கு அமைச்சின் அதிகாரி ஒருவர் பதவி விலகுவதை விட கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் கரணி அமரசூரியவை பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர், அந்த குழுவின் தலைவரை நியமித்தவர் பிரதமர், அதனால் பிரதமரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பாடப்புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதை நாமல் ராஜபக்ச கேலி செய்துள்ளார். மேலும் அமைச்சிற்கு வெளியே உள்ள ஒருவரால் இப்புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அமைச்சிற்குள்ளேயேதான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறி முறைப்பாடு செய்வது வேடிக்கையானது என சுட்டிக்காட்டினார். அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் ஒரு தனிநபர் ஒரு பாடப்பரப்பு தொடர்பாக தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ச இதன்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சாரதி அனுமதி பத்திரங்கள் குறித்து வெளியான அறிவிப்பு. சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்காக 8 லட்சம் அட்டைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது அட்டை விநியோக நடவடிக்கைகள் துரிதப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 2,40,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் அனைவருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி 28 நிரந்தர அட்டைகளை அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்டை தட்டுப்பாடு காரணமாக சுமார் 4.5 லட்சம் பேருக்கு தற்காலிக அனுமதி பத்திரங்களை வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். தைட்டியில் மக்களை அச்சுறுத்தும் அனுர் அரசு, சீரும் வேலன் சுவாமிகள். மக்களின் விவரங்களை காவல்துறையினர் பதிவு செய்தமை அனுர் அரசாங்கத்தின் அடக்குமுறையின் வெளிப்பாடு என சிவகுரு ஆதீனத்தின் குரு முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். தைட்டியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தைட்டி மக்களின் காணிகளில் அத்துமீறி கட்டப்பட்ட சட்டவிரோத தித்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும்.
இதனை வலியுறுத்தி நேற்று தைட்டி விகாரை கண்மையில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது போராட்டத்திற்கு வருகை தந்தவர்களின் பெயர் மற்றும் வாகன இலக்கங்களை போலீசார் பதிவு செய்த பின்னரே அவர்களை உள்ளே செல்ல அனுமதித்தனர். இலங்கையில் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் இடம்பெறும் போராட்டங்களில் கலந்து கொள்பவர்களை குறைப்பதற்காக உளரீதியாக அச்சுறுத்தும் செயற்பாடுகளில் அரசாங்கம் இறங்கியுள்ளது. இதன் வெளிப்பாடே தைட்டி போராட்டத்திற்கு வந்தவர்களின் விவரங்களை பதிவு செய்தமையாகும். இதன் மூலம் எதிர்காலத்தில் மக்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளாத வகையில் அச்சுறுத்தும் செயற்பாட்டை போலீசார் முன்னெடுத்துள்ளது. ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமையாக போராடும் உரிமையை பறிப்பது இலங்கையின் தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகள்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனினும் அடக்குமுறைகளைக் கண்டு தமிழ் மக்கள் அஞ்ச மாட்டார்கள். அடக்குமுறைகள் அதிகரிக்கும் போது தமிழ் மக்கள் தாமாகவே கிளர்ந்தெழும் சூழலை காவல்துறையினரே உருவாக்குவார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார். மின் கட்டண உயர்வு, ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு. 2026 ஜனவரி முதல் மார்ச் வரை மின்சார கட்டணங்களை உயர்த்துவதன் மூலம் மின்சார சபையிலிருந்து தன்னார்வமாக முன்கூட்டியே வெளியேற தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களுக்கு கொடுப்பனவுகளை வழங்க முடியும் என முன்மொழியப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஒழுங்குமுறை ஆணையகத்திற்கு இவ்வாறு முன்மொழிந்துள்ளது. அதன் அடிப்படையில் 11.554 பில்லியன் ரூபாய்கள் குறித்த பணியாளர்களுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கொடுப்பனவுகள் 2158 பணியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் சில பணியாளர்கள் 50 லட்சம் ரூபாய் வரையில் பெற்றுக்கொள்வர் என்று மின்சார சபை கூறியுள்ளது. இதேவேளை இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களை 6 புதிய நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிப்ரவரி 1 முன்னர் நிறைவு செய்யுமாறு வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.